தமிழ், கன்னட மொழிகள்ல திரைக்கு வந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் அப்படின்னா கேஜிஎஃப்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல கதாநாயகியா நடிச்ச பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி. ஸோ அதை தொடர்ந்து தமிழ்ல விக்ரம் நடிப்புல வெளியான கோப்ரா படத்துலையும் தமிழ்ல அறிமுகமானாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நானியோட இட்ரி படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க. தெலுங்குலையும் அறிமுகமாக போறாங்க. இந்த படம் வரப்போற 1ஆம் தேதி வந்துட்டு வெளியாக இருக்க நிலையில தான் இந்த பட ப்ரொமோஷன்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ஸ்ரீநிதி ஷெட்டி வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூரும் சாய் பல்லவியும் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் நடித்து வரக்கூடிய திரைப்படம் தான் ராமாயணம். இந்த ஒரு ராமாயணத்தில் சீதை வேடத்தில் ஆடிஷனில் கலந்துட்டு நடிக்க இருந்தவங்க தான் ஸ்ரீநிதி ஷெட்டியா. தயாரிப்பாளர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிப்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கேஜிஎஃப் திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய யாஷ் தான் ராவணன் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றதால ஸ்ரீநிதி ஷெட்டியை வந்துட்டு நடிக்க வைக்கலையா. அண்ட் அது கூடவே சாய் பல்லவி வந்துட்டு சீதை கேரக்டருக்கு சூப்பராக பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்றதாலையும் சீதை கேரக்டர் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீநிதி ஷெட்டி. ஸோ சாய் பல்லவி சீதையாக நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.